கடலூர் அடுத்த வி காட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னப்பொண்ணு. 75 வயதான இவரின் கணவர் உயிரிழந்துவிட்ட நிலையில் தகர செட்டமைத்து தனியாக வசித்து வந்துள்ளார். மூதாட்டியின் 3 மகன்களும் திருமணமாகி தங்களது குடும்பத்தோடு தனியாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதிகாலையில் மூதாட்டி தங்கியிருந்த குடிசை வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. உடனே அருகில் வசிக்கும் மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள். அதன்படி அங்கு விரைந்து வந்த திருப்பாதிரி புலியூர் போலீசார் வீட்டிற்குள் சென்று சோதனை நடத்தியுள்ளனர். அப்போது அங்கிருந்த ட்ரங்கு பெட்டிக்குள்ளிருந்து துர்நாற்றம் வீசுவதை கண்டுபிடித்தனர். அதனை திறந்து பார்த்தபோது அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், உள்ளே அழுகிய நிலையில் மூதாட்டி சடலமாக கிடந்துள்ளார். உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு குற்றவாளியை தேடும் பணியை போலீசார் தீவிரப்படுத்தினர். அப்போது மோப்பனாய் மூதாட்டியின் இளைய மகன் சுப்பிரமணியன் வீட்டை நோக்கி ஓடியுள்ளது. உடனே அந்த பகுதியை சுற்றி வளைத்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் சுப்பிரமணியனின் மகன் ராஜப்பிரியனை பிடித்து விசாரித்துள்ளனர். விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது. ராஜப்பிரியன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வெட்டியாக ஊர் சுற்றித் திரிந்துள்ளார். அதோடு மது போதைக்கு அடிமையாகியுள்ளார். அடிக்கடி தனது பாட்டி சின்ன பொண்ணுவின் வீட்டிற்கு சென்று பணம் கேட்டு தொந்தரவு கொடுத்துள்ளார். ஏற்கனவே பாட்டியின் நகை மற்றும் வீட்டில் உள்ள பொருட்களை திருடிச் சென்று அவற்றை விற்று குடித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவில் மது போதையில் மீண்டும் பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சென்றதும் வழக்கம் போல் பணம் கேட்டு தகராறு செய்துள்ளார். அதற்கு நீ என்ன செய்தாலும் பணம் கொடுக்க முடியாது என்று மூதாட்டி திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இதை கேட்டு ஆத்திரமடைந்த ராஜப்பிரியன் அருகில் இருந்த சொம்பை எடுத்து பாட்டியின் தலையில் ஓங்கி அடித்திருக்கிறார். வயது மூப்பு காரணமாக பேரன் மூர்க்கத்தனமாக தாக்கியதில் 75 வயதான பாட்டி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்து விட்டார். இதனையடுத்து சடலத்தை அங்கிருந்த இரும்பு பெட்டிக்குள் வைத்து அடைத்த ராஜப்பிரியன் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். போலீசின் பிடியிலிருந்து எளிதில் தப்பித்து விடலாம் என்ற நினைப்பில் கடந்த 2 நாட்களாக எதுவுமே நடக்காதது போல் சகஜமாக சுற்றித் திரிந்திருக்கிறார். ஆனால் போலீசாரின் மோப்பனாய் கொலைகாரனை காட்டிக் கொடுத்து விட்டது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போதை வெறியில் குடிக்க பணம் கொடுக்காத பாட்டியை மகன் வழி பேரனே அடித்து கொலை செய்து உடலை ட்ரங்க் பெட்டிக்குள் வைத்து அடைத்த சம்பவம் கடலூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.